உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இது கொஞ்சம் வித்தியாசமான வினோதமான தொடர்கதை. மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. என்ன பிடிச்சவங்க எத்தனை பேர்னு நான் பார்க்கணும். ராஜகிளி அம்மா ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க பெத்த பிள்ளை அவங்களும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாம அவங்க நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா வாழணும். சாமி, எப்பவும் நீங்க அவங்க கூடயே இருங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். என் வாழ்க்கைக்கு ஒளி விளக்கு ஏத்துனவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். சரி, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடலாம். சாமி, யார் பேர்ல அர்ச்சனை பண்ணணும்? ராஜகிளி அம்மா அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணணும். அப்புறம் அவங்க புள்ள, ஐயோ என்ன பேரு, செல்வா. ராஜகிளி செல்வா அவங்க பேர்ல தானமா? ஆமாமா, அவங்க பேர்ல தான் அர்ச்சனை பண்ணணும். நல்லபடியா பண்ணிடலாம். போய் பிரசாதத்தை எடுத்துட்டு வர, வாங்கிட்டு போயிருமா. இன்னைக்கு முத காலேஜுக்கு போறேன். நான் பல நாள் கனவு கண்டது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. நான் நல்லபடியா படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும். அதுக்கு நீங்க எப்பவும் என் கூடயே இருக்கணும். அழகி, இங்கதான் இருக்கேன். இங்க வா கோமதி. ஹே, நீ ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ், இன்னைக்கு லேட்டா போறியா? லேட்டா போனாலும் பரவாயில்ல. நான் ராஜகிளி அம்மா பேர்லயோ அவங்க பிள்ளை பேர்லயும் அர்ச்சனை பண்ண கொடுத்துருக்கேன். அந்த பிரசாதத்தை அவங்க வீட்டுல வந்து கொடுத்துட்டு ராஜகிளி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் போவேன். இவ போற போக்க பார்த்தா ராஜகிளி அம்மாக்கு மறுமூலாயிரம் போலுக்க. அப்படி ஆனாலும் சந்தோஷம் தான். நல்லா இருட்டி. என்ன இல்ல, முத நாள் காலேஜ் போறல, கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன். தேங்க்யூ டி. நானும் ஒரு வருஷமா உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன். ஒரு நாள் அர்ச்சனை பண்ண மாதிரி தெரியல. உனக்கு எப்பவுமே நான் வேண்டி உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டாத நாளே இல்ல. அது மட்டும் இல்ல, எத்தனை நாள் அங்க பிரசனம் பண்ணிருக்கேன் தெரியுமா? நிஜமாவா? பின்ன எத்தனை நாள் வெள்ளிக்கிழமை விரதெல்லாம் இருந்திருக்கேன் தெரியுமா? சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆகும். உன் செவ்வாய் தோசெல்லாம் போய் உன்னை தேடி ஒரு மாப்பிள்ளை வருவாரு. போதுமா? ஓ வாய் முத்த படிக்கட்டும். சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ். உன்னை காலேஜ்ல கொண்டு விட்டுட்டு போலாமேன்னு ஆசைப்பட்டேன். இரு, ராஜகிளி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா போலாம். அதனாலதான் நான் இன்னைக்கு ஸ்போக்கன் கிளாஸ்லாம் போகல. தேங்க்யூ டி. உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? சரி, என்ன அர்ச்சனை முடிஞ்சிட்டா என்ன? இப்ப முடிஞ்சிடும். சரி, நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. சரி டி. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ராஜகிளி அம்மா, என்னன்னா ராஜகிளி ஆண்டின்னு சொல்லணும். அம்மான்னு சொல்றேனே. இல்ல ஆண்டின்னு சொல்லு. அவங்களாம் படிச்சவங்க, இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். ஆண்டின்னு சொல்லு, அப்பதானே நல்லா இருக்கும். எங்க பாரு, ஆண்டின்னு தான் சொல்லணும். ஆண்டின்னு கூப்பிடுறதுக்கு நல்லாவே இல்ல. ஏதோ அடுத்த இருக்க கூப்பிட்ட மாதிரியே இருக்குது. என்னமோ என் மாமியார் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒண்ணு இல்ல, வாய் முத்த படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். சரி, நீ எப்படி வேணாலும் கூப்பிடு. சரி, ஆண்டினே கூப்பிடுறேன். உள்ளுக்குள்ளதானே இருக்குது, மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதானே வாயில வரும். நீ என்ன தோணுதோ அதை சொல்லிடு. சரி, ராஜகிளி ஆண்டினே கூப்பிடுறேன். ராஜகிளி ஆண்டி. அட, ராஜகிளி வம்சம், வாமா, வாங்க வாங்க. ஆண்டிய பார்க்கணும்னா உங்களுக்காகத்தான் அம்மா வெயிட்டிங். இருங்க, கூட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. சத்தியமா ராஜகிளி வம்சமே தான். இந்த அண்ணன் பார்க்க நேரமெல்லாம் மனசுக்குள்ள என்னமோ பேசுதாவ, என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நல்ல அண்ணல, இதே வேற விட்டு வாட்ச்மேனா நம்மள உள்ளே விட மாட்டாங்க பத்தியா? ஆமா மாமா. மாமா, இந்த ஆண்டியை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடி. அப்படிலாம் வருங்கால மாமியாரை பார்த்து பயப்படக்கூடாது. தைரியமா போ. அது நான் மனசுல நினைச்சிருக்கு கேட்டுட்டா? இல்ல அழகி, அவங்க தானே உன்னை படிக்க வைக்காங்க. கல்வி கொடுக்கறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதான் தெய்வத்திட்ட போய் நன்றி சொல்லிட்டு நீ கையில வச்சிருக்க அதை கொடுத்துட்டு வான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீ என்னெல்லாமோ நினைச்சிட்ட. நீ மனசுல யார் எதமா சொன்ன எனக்கு கேட்டுச்சு. அதான் கேட்டிருக்குமே, கொண்டு குடி. என்னம்மா, இன்னைக்கு தானே நீ காலேஜுக்கு போனோம்? ஆமா, அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். போனா போட்டு போன்ல ஒரு நன்றி சொல்லிக்கலான்னு இருக்காம சாமியை கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து வீடு தேடி வந்திருக்க பாரு. அங்க இருக்க உன் குணம். என்னங்க, பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. இருக்கட்டுமா, நீ கும்பிட்டல அதே போதும். நான் உங்களுக்கு நெத்தில குங்குமம் வச்சு விடட்டுமா? இல்லம்மா, அதை நான் வைக்கிறது இல்ல. ஓ அப்படியா? நான் எடுத்துட்டு வந்திருக்கேனே. அதுக்கு என்ன, கொண்டா. அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இருக்கட்டுமா, அழகா இருக்கா. அண்ணா,
இல்லம்மா, இருக்கட்டும். அப்புறம் அடுத்து இவ யார கேட்க போறா? என்னம்மா? செல்வாவை கேட்கணும். செல்வா எங்கன்னு கேட்கணும். கேட்கணும், இவ வாயால கேட்கணும். நேத்து காலேஜ்ல வந்து சண்டைலாம் போட்டாங்களே, அவங்க படிக்க வேண்டிய படிப்புக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்கன்னு எங்க பிரின்சிபல்ட்ட சண்டை போட்டாங்களே, அதான் உங்க மகன் செல்வா அவங்கள எங்க? அப்படி போடு. யாருமா? அதான் எனக்காக சண்டைலாம் போட்டாங்களே, அவங்களுக்கும் அர்ச்சனை பண்ணுனேன். அதான் அவங்க கிட்டே பிரசாதத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் ஆண்டி. அப்படியாமா? என்ன பேர் சொன்ன? செல்வா. செல்வன் தான் அர்ச்சனை பண்ணுனேன். அந்த பேரு தானே? ஆமாமா, அந்த பேரே தான். உன் வாயால வரணும் தானம்மா நான் கேட்டேன். என்ன பேர் சொன்ன? செல்வா. இவங்க ஏன் திரும்ப திரும்ப இவ வாயால கேட்கும் நினைக்கிறாங்க? ரைட்டு விடு, எது நடந்தாலும் நன்மைக்கே நினைக்கணும். ஹாலில் தான் இருக்கான், நீ போய் கொடுத்துட்டு வாமா. சரிங்க ஆண்டி. குமரி வா. நான் எதுக்கு? நீ போயிட்டு வா, நான் இதுலயே நிக்கிறேன். வரலையா? நேராவது, சீக்கிரம் கொடுத்துட்டு வா, காலேஜுக்கு நேரம் ஆகுதுல்ல. ஆமாமா, காலேஜுக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் கொடுத்துட்டு போமா. சரி. நீங்க இருக்கீங்களா? நீங்க வெளியில வாங்கல. நீங்க சீக்கிரம் வெளியில வாங்கல. யாரு யாரு? நாதா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நேத்து என்ன காலேஜ்ல கூட சேர்த்து விட்டீங்களே, நிறைய ஃபீஸ் கேட்டாங்க, நீங்க சத்தம் போட்டு என்ன சேர்த்து விட்டீங்களே, அந்த பொண்ணுதான். சரி, அதுக்கு என்ன? எனக்கு முத காலேஜுக்கு போறேன், அதான் கோயிலுக்கு போயிட்டு உங்க பேரெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். என்னங்க, பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. இல்ல, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்படி சொல்லாதீங்க, ஆண்டி தான் கொடுக்க சொன்னாங்க. அம்மா கொடுக்க சொன்னாங்களா? அம்மா கொடுக்க சொன்னாங்களா? அம்மா பேச்சுக்கு மாறி பேச்சு பேச மாட்டாரு, இதுதான் சரியா சந்தர்ப்பம். அம்மாதான் உங்ககிட்ட கொண்டு பிரசாதத்தை கொடுக்க சொன்னாங்க, அவ்வளவுதான். அதுக்காக தான் வந்தேன். அவங்க தான் நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க. வாங்காம போனீங்கன்னா நாங்க போய் சொல்ல வேண்டியது இருக்கு. இல்ல, மிரட்டல, அப்புறம் அங்க போய் சொல்லி கொடுத்துருவேன். பிரசாதத்தை கொண்டா. அத்தி, அவங்க அம்மாக்கு இவ்வளவு வயசுலயும் பயப்படுதாரே, இது நல்லா இருக்க. இனி இப்படியே மிரட்டலாம் நினைக்க. இந்தாங்க இந்தாங்க. நீங்க உங்க அம்மாக்கு ரொம்ப பயப்படுவீங்களோ? எதை கொடுக்க வந்து அதை கொடுத்துட்டு கிளம்பு. இல்ல, பிரசாதத்தை தான் கொடுக்க வந்தேன். இல்ல, அம்மான்னு சொன்ன மட்டும் பயப்படுறீங்களே, அதான் கேட்டேன். அம்மானா ரொம்ப பயப்படுவீங்களோ? நேராவது கிளம்பட்டுமா? இல்ல இல்ல இல்ல, இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் என்ன இருங்க. என்ன பண்ற? ஐயோ, அலங்காம இருங்க, நான் பிரசாதம் வச்சுக்கிட்டு இருக்கேன். கையெடு. இருங்க, சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு இருங்க, நான் வச்சு விடுதேன். நான் வச்சுக்கிறேன் விடு, நான் வச்சுக்கிறேன். இருங்க, உங்களுக்கு சரியா வைக்க தெரியாதுல்ல, இருங்க. இப்ப சரியா இருக்கு, அப்படியே இருங்க. சரியா இருக்கு. நான் கிளம்புறேன். கொஞ்சம் நில்லுங்களேன். எனக்கு நேரம் ஆகுது. என்ன? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நானா? நீங்கதான். படிப்பு எனக்கு எட்டாத தூரத்துல இருந்தது, அதை எனக்கு கொடுத்தவர் நீங்க தானே. கல்வியை கொடுத்தவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க, அப்போ என் கடவுள் நீங்க தானே. எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும், உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா படி. எல்லா உதவியும் எங்க இன்ஸ்டியூட்ல இருந்து உனக்கு வந்துடும். சந்தோஷமா தைரியமா படி, உன் படிப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே என்ன கான்டாக்ட் பண்ணு, நான் முதல்ல வந்து நிப்பேன். அது எனக்கு தெரியும், நிச்சயமா முதலான நிப்பீங்கன்னு. ஆனா எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். நல்லா இருப்ப. இல்ல, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எந்த உங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா இந்த நாளை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. பெத்தவங்க கூட செய்ய முடியாத ஒண்ணு நீங்க எனக்கு கொடுத்தீங்க. உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கல தப்பு இல்ல, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு காலைல விழுறவங்கள பிடிக்காது, ஆனா நீ சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நல்லா இருப்ப, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். எந்த சரி, தேங்க்ஸ். பரவாயில்ல. இன்னைக்குதான் முத காலேஜுக்கு போறேன். சரி, எதுனாலும் எனக்கு சொல்லு, முதல்ல நிப்ப. தேங்க்யூ.
நான் போயிட்டு வரேன். சரி ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, போயிட்டு வா. ஒரு நிமிஷம். என்ன? குங்குமம் விலகி இருக்கு, அது சரி பண்ணிட்டு போ. சரி. அங்க இல்ல, இந்த சைடு தள்ளி. எங்கயா? அங்க இல்ல, இன்னும் கொஞ்சம் தள்ளி. இப்ப சரியா இருக்கா? ஐயோ, இப்ப இன்னும் தள்ளி வந்துட்டு, இன்னும் தள்ளி வை. இப்ப எங்க இருக்கு குங்குமம்? காணோம். உன் கைக்கு பக்கத்துலதான், இன்னும் கொஞ்சம் தள்ளி. எங்கயா? இல்ல, இன்னும் கொஞ்சம் தள்ளி. ஐயோ, நீ இன்னும் கை குங்குமத்திலே வைக்கல, இன்னும் கொஞ்சம் தள்ளி வை. ஐயோ, எங்க? இதுலயா? கரெக்ட் கரெக்ட், அதான் குங்குமம். அது அப்படி நடுசுல வை. இப்போ கரெக்டா வைக்கிறேன்னு பாருங்க. வை. சப்பா, இப்போ அதை விட தப்பா வச்சிருக்க, நல்லா வை. எனக்கு தலையே சுத்துது. எங்கதான் இருக்குது? அங்கதான் அங்கதான், அந்த சைடு. எங்கயா? இந்த இருக்கு பாரு, நான் கை வச்சு காட்டியிருக்கல, அதுக்கு உங்க சைட வை. எங்க? எனக்கு தெரியல. ஐயோ, இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் தள்ளி வை. இப்ப சரியா இருக்கா? ரொம்ப மேல தள்ளி இருக்குது, கொஞ்சம் கீழே. முடியல, நான் வேணா அழிச்சிரட்டா? வேண்டாம், நெத்தில சொன்னதையும் அழிக்கிற. அது இரு. சரி. அம்மா, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தேங்க்ஸ். சரி சரி, நான் கிளம்புறேன். என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, நான் பாடும் ராகங்கள் யார் தந்தது? என் காதல் தேவி நீ தந்தது. உன் பார்வையின் நெஞ்சில் யாழ் மீட்டது. உன் ஆசை என்னை தாலாட்டுது. செல்வா. ஓகே. ஓகேம்மா. ரோஹித், வண்டியை ரெடி பண்ணி வை. ஓகே செல்வா. நானும் கிளம்புறேன் ஆண்டி, காலேஜுக்கு நேராயிட்டு. போயிட்டு வாமா. உனக்காக இந்த வீட்டு வாசலே எப்பவும் திறந்துதான் இருக்கும். எந்த உதவினாலும் தாராளமா கேட்கலாம். சரிங்க ஆண்டி. சரிம்மா, நீ கிளம்பு. சரிங்க ஆண்டி. ரோஹித், அந்த பொண்ணு எங்க போறா எங்க வாரா அப்பப்போ உங்ககிட்ட அப்டேட் பண்ணணும், அவ்வளவுதானம்மா? அதுதான் ஓ டூட்டி, புரியுதா? சரிங்க ராஜகிரி அம்மா. ரோஹித், வண்டி ரெடியா? எல்லாம் ரெடியா தான் இருக்கு செல்வா. ரோஹித், கிளம்பலாம். ஓகே செல்வா. கிளம்பிட்டேன்னு சொல்லி ரோஹித். ராஜகிரி அம்மா, எல்லா மீட்டிங் கரெக்டா அட்டெண்ட் பண்ண சொல்லு. எந்த ஒரு மீட்டிங்கும் மிஸ் பண்ணிடக்கூடாது. முழு கவனமும் எல்லா டிபார்ட்மெண்ட் மேலேயும் இருக்கணும். எல்லாம் சரியா பாப்பேன்னு சொல்லு ரோஹித். அம்மா. பாத்து போ. போயிட்டு வரேன். இப்ப நான் என்கிட்ட தானே சொன்னா, என்கிட்ட தான் சொன்னா, என்கிட்ட தான் சொன்னா, என்கிட்ட தான் சொன்னா. ரோஹித், செல்வா என்கிட்ட சொன்னான்டா. ராஜகிரி அம்மா, நீங்க உன்னை கவனிச்சீங்களா? என்ன? செல்வா நெத்தியில செல்வா நெத்தில என்ன குங்குமம் இருக்குது. என்ன என்ன சொல்ற நீ? ஆமா ராஜகிரி அம்மா, நான் என் கண்ணால பார்த்தேன். காரை ரெடி பண்ணி கொடுக்கும் போது பார்த்தேன். செல்வா நெத்தில குங்குமம் இருக்குதா? ஆமா ராஜகிரி அம்மா, சந்தேகமா இருந்தா நீங்க போய் பாருங்க. அதான் வச்ச மாட்டானே, அவனுக்கு தான் நம்பிக்கை கிடையாது. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டானே. எப்படி? இப்ப வந்தத அந்த பொண்ணு தானே குங்குமம் கொண்டு வந்தது. என்ன சொல்ற நீ? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ஐயா நெத்தி போய் பாருங்க. சத்தியமா சொல்றேன், என் கண்ணால பார்த்தேன். செல்வா நெத்தில குங்குமம் இருக்குது. தாயே, காலேஜுக்கு போனவனுக்கு என்ன இல்லையா? இந்த பிரசாதத்தை கொண்டு கொடுத்து வரது உனக்கு இவ்வளவு நேரம்? சரி, கோபப்படாத, வா சீக்கிரம் போலாம். சீக்கிரம் போலான்னு உனக்கு இப்பதான் தெரியுது. சாரி சாரி, வா சீக்கிரம் போயிடலாம். சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம் இரு. ஆமா, என்ன? இல்ல, போகும்போது உன் குங்குமம் ஒரு சைடா இருந்தது. சரி, போயிட்டு வரட்டும், வந்து சரி பண்ணிக்கலாம் நினைச்சேன். ஆனா இப்போ பர்ஃபெக்ட்டா இருக்குதே. எப்படி? அது வந்து கண்ணாடி இருந்ததா?
அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி சிரிச்சிட்டு போறா? ஆ? எப்படி குங்குமத்தை சரியா வச்சிருந்திருப்பா? யாரோ எதுத்தாத நின்னு வச்சு விட்ட மாதிரிலாம் வச்சிருக்குது. ஆ? கண்ணாடி பார்த்து வச்சிருப்பாளா? வேற எதை பார்த்து வச்சிருப்பா? ஏ அழகி! ரோஹித்! ஆமா, இவன் நெத்தில குங்குமம் இருக்குதே. ரோஹித்! எப்படி வச்சான்? எப்படி வச்சான்?